ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம். எல்லாருக்குமே இந்த தீபாவளி ரொம்ப ரொம்ப சந்தோஷமான தீபாவளியாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். எனக்கு விஷ் பண்ண அத்தனை பேருக்குமே நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வாழ்த்து சொல்கிறதுக்குமே அவ்வளோ அன்பு இருந்தால் தான் சொல்ல முடியும். என் மேலே எல்லாருமே காட்டுற அன்புக்கு நான் எப்போவுமே நன்றியுணர்வோடு இருக்கேன். எல்லாருக்குமே என்னுடைய அன்பும் என்னுடைய ப்ரேயரும் எப்போவுமே இருக்கும். நம்மளோட வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேத்துக்குமே நல்லது நடக்கணும்னு நம்ம எப்போவுமே பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுப்போம். ஏன்னா நம்ம பிரபஞ்சம் நம்ம எல்லாரையுமே நல்லா வச்சுருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. நம்மளும் அதற்கு ரெடியாக இருந்து சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கான அனைத்து சூழ்நிலையும் பிரபஞ்சம் கொடுக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விரும்புகிற ஒரு நபர், அந்த நபர் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிற குழப்பத்தில் நிறைய பேர் இருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் விரும்புகிற விஷயம் உங்களுக்கானதா, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையா இல்லையா, அது எப்படி முடிவு எடுக்கிறது, பிரபஞ்சம் எனக்கு என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு டவுட் இருக்குது, குழப்பமும் இருக்குது. ஸோ அந்த குழப்பத்துக்கான விடையாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்புறம் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான பவர்ஃபுல்லான மந்த்ரா உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனோட பேரை வச்சு நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்குமே அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர்கிட்ட நான் எப்பவுமே சொல்லுவேன், உங்களுக்கு என்ன தேவையோ அதில் தெளிவு இருந்தால் தான் நீங்கள் கரெக்டாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு கிளாரிட்டி வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடாக எடுத்தாலுமே எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்போது நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, கோல் கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு அந்த பர்சன் வேணுமா வேண்டாமாங்கிறதே சில நேரத்தில் டவுட்டாக இருக்குது. ஏன்னா சில நேரத்தில் நான் பாசிட்டிவாக நினைக்கிறேன், சில நேரத்தில் செல்ஃப் டவுட்ஸ்னால பயத்தினால என்னால் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க. நிறைய பேத்துக்கு அந்த விஷயம் உண்மையாலுமே வேணுமா வேண்டாமான்னு நம்ம கேட்கும்போது அவங்களே தெளிவில்லாமல் இருப்பாங்க. எனக்கே தோணும், நீங்கள் எதுக்காக கவுன்சிலிங் வந்திருக்கீங்க, அந்த பர்சன் வேணுங்கிறீங்களா வேண்டாங்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்பேன். அவங்களே சொல்லுவாங்க, எனக்கு அதுதான் குழப்பமாகவே இருக்குது, ஏன்னா இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற குழப்பம் இருக்குது. ஸோ அந்த குழப்பத்துலேருந்து வெளியில் எப்படி ஒரு விஷயம் நமக்கானதா இல்லையா, அந்த விஷயத்துக்கு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமாங்கிறதுக்கான பவர்ஃபுல்லான ஐடியா தான் நான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஏன்னா நம்ம கரெக்டாக ஒரு கோல் செட் பண்ணால் தான் அதை நோக்கி நம்ம மைண்டை செலுத்த முடியும். ஏன்னா நம்ம எண்ணங்கள் ரொம்ப 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 வலிமையானது. நீங்கள் ஒரே விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி அந்த விஷயத்தை பற்றி பாசிட்டிவாக நினைக்கும் போது தான் உங்கள் வைப்ரேஷன் அதிகமாகும். சில பேருக்கு அவங்க கோலை நினச்சாலே பயமாக இருக்குது, அந்த வைப்ரேஷன் வரமாட்டேங்குது, செல்ஃப் டவுட் நிறையா இருக்குது, இந்த விஷயம் நம்ம வாழ்க்கைக்கு உதவுமா, இப்படியே போயிட்டுருக்கு, இந்த வாழ்க்கை ஃபுல்லாக வருமா அப்படிங்கிற டவுட்லாம் இருக்குது. அந்த டவுட்லாம் ஈஸியாக கிளியர் பண்ணுறக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். இப்போது ஒரு கோல் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, இல்லை ஒரு ஆசைன்னு கூட எடுத்துக்கலாம். இப்போது அது வேலையாக இருக்கலாம், நீங்கள் விரும்புகிற பர்சனாக இருக்கலாம், பணத்தை அட்ராக்ட் பண்ணுறது, ஒரு பொருள், அந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்ன, நமக்கு என்ன தேவையோ அது மேலே பாசிட்டிவான வைப்ரேஷன் கொடுக்கும்போது அது நம்மளை நோக்கி ஈர்க்கப்படுங்கிறது தான். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ ஒரு கோல் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு கோலுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வேறு கோலை கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணும்போதே நமக்கானது எதுவோ அதுக்கு தான் மேனிஃபெஸ்டே அது பண்ண வைக்கும். ஸோ நிறைய பேர் இங்கே முடிவெடுக்கிறதுலேயே நம்ம தப்பு பண்ணும்போது தான் நிறைய குழப்பத்துக்கு ஆளாகி நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இத்தனை நாள் நீங்கள் அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு நோட் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. ஒரு 1 வீக் டைம் எடுத்துக்கோங்க, அந்த விஷயம் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்காக. இல்லை ரொம்ப குழப்பமாக இருக்கீங்க அப்படின்னா 15 நாள் டைம் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. நீங்கள் காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா நீங்கள் அலாரம் செட் பண்ணிடணும். 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா, ஏன்னா நிறைய பேர் ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க. ஸோ 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா உங்கள் ஃபோனில் ரிமைண்டர் மாதிரி அலாரம் செட் பண்ணிவிடுங்க. காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் வச்சுக்கோங்க. இல்லை நைட்டு 10 மணிக்கு தூங்க போகிறவங்களா இருக்கீங்கன்னா 10 மணி வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா அலாரம் அடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்னா ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பேப்பர் நோட்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் எழுதிக்கலாம் நான் சொல்கிற மாதிரி. இதே வெளியில் இருக்கீங்க அப்படின்னா ஃபோனில் தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் ஃபோனில் நோட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. டேட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளையிலேருந்து நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா நாளைக்கு டேட் போட்டு 15 நாளுக்கு டேட் போட்டு வச்சுருங்க. அலாரமும் செட் பண்ணது வச்சுருங்க, ஓகேங்களா. அலாரம் அடிக்கும்போது இம்மிடியேட்டாக உங்கள் கோலை பற்றி நினச்சா அந்த நேரத்தில் உங்களுக்கு பாசிட்டிவாக தோணுதா நெகட்டிவாக தோணுதா, அப்படியே இருந்தாலுமே அந்த பர்சன் வேணும்னு தோன்றாங்களா வேணான்னு தோன்றாங்களாங்கிறது ஜென்யூனாக நோட் பண்ணணும். ஏன்னா இது உங்களுடைய ஆழ்மனம் கொடுக்குற சிக்னல், ஓகேங்களா. ஸோ அந்த பர்சன் வேணுமா வேண்டாமா, இல்லை அந்த பர்சனை பற்றி என்ன தோணுது அப்படிங்கிறத எழுதிருங்க.
அதே மாதிரி அந்த பர்சன் வேணுமா வேண்டாமாங்கிறதுக்கு எஸ் ஆர் நோ மாதிரி நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. எஸ் நோன்னு போட்டு டிக் பண்ணிக்கோங்க. அந்த பர்சனை பற்றி என்ன தோணுதுங்கிறதையும் எழுதிக்கோங்க. பாசிட்டிவாக தோணுனாலும் நெகட்டிவாக தோணுனாலும் எழுதிட்டு இம்மிடியட்டாக வேணுமா வேண்டாமான்னு தோணுதாங்கிறத எழுதிடுங்க. ஓகேங்களா? அதாவது அவங்கள பற்றி என்ன தோணுதோ அதை வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிடும் வேணுமா வேண்டாமாங்கிறது. ஸோ அதை நோட் பண்ணுங்கள். அடுத்த அலாரம் அடிக்கும் போது அதே மாதிரி தான் ஜென்யூனாக இருக்கணும். அப்போ தான் கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? உண்மையாக இருக்கிறதுக்கு வந்து சக்தி வந்து ரொம்ப அதிகம். அதுதான் உங்கள் ஆழ்மனம் கொடுக்குற முடிவு. ஏன்னா உங்களுடைய ஆழ்மனம் எந்த இடத்துல இருக்குதுங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே நீங்கள் கரெக்டாக இன்டென்ஷன் செட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக சொல்ல வரேன். ஸோ 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா அலாரம் அடிக்கும் போதுமே உங்கள் ஃபோனை எடுத்து நோட் பண்ணுங்கள். இல்லைன்னா நோட் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இமீடியட்டாக எழுதுங்க. அந்த ஜாப் நமக்கு வேணுமா வேண்டாமா, அந்த ஜாபை பற்றி என்ன தோணுது அப்படிங்கிறத எழுதிட்டிங்கனாலே நீங்கள் என்ன வைப்ரேஷனில் இருக்கீங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு நாளில் தெரியவே தெரியாது. ஏன்னா நம்ம அந்த விஷயம் வேணுங்கிறத தான் நோட் பண்ணுவோம். என்னடா நம்மளோட தாட் இப்படி வருது, நெகட்டிவாக வருதுன்னு நீங்கள் யோசிக்க வேணாம். ஜென்யூனாக எழுதுங்க. ஒரு 15 நாள் போக 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 உங்களோட எண்ணங்கள் மாறுறத நீங்கள் யோசிப்பீங்க. கரெக்டாக வந்து அந்த ஆசைப்படுற விஷயத்தை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறதையும் எழுதுவீங்க. அது லைஃபுக்கு நல்லதா இல்லையாங்கிற முடிவும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது ஒன்று வேணும்னாலுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்துருவீங்க. ஓகே, அவங்க தான் வேணுங்கிறது. அதாவது உங்களோட நெகட்டிவ் எண்ணங்களும் குறைய ஆரம்பிக்கும் அந்த விஷயத்தை பற்றி. ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவாக தோன்றது அதிகமாக இருக்கலாம், பாசிட்டிவாக தோன்றது கம்மியாக இருக்கலாம். ஆனால் போக 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 உங்களுக்கு நிறைய பாசிட்டிவாக தான் தோண ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த ஆசைப்படுற விஷயம் அது. ஸோ உங்களோட ஃபோக்கஸுமே கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பயப்படவும் மாட்டீங்க. உங்கள் எண்ணங்களை கண்ட்ரோலும் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான முடிவு எடுக்க முடியும். ஸோ அந்த பர்சனை பற்றி என்ன தோணுது, அந்த ஜாபை பற்றி என்ன தோணுது, நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயத்தை பற்றி என்ன தோணுதுங்கிறது கரெக்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ 15வது நாள் முடிவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து தெரிஞ்சிடும். அதாவது எல்லா டைமும் உங்களுக்கு பாசிட்டிவாகவே தோணாது, ஆனால் அதிகமாக பாசிட்டிவாக தோன்றது உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லை, அந்த 15வது நாள் முடிவுலையும் நெகட்டிவாக தோன்றது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை விட்டு விலகிறது நல்லது. ஓகேங்களா? அது வந்து உங்களோட தனிப்பட்ட முடிவை பொறுத்தது. ஆனால் குழப்பத்தில் இருக்கீங்க, அந்த விஷயம் வேணுமா வேண்டாமாங்கிற குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட எண்ணங்களை நோட் பண்ணிங்கன்னா தான் தெரியும். ஏன்னா உங்களோட ஃபீலிங்ஸ், அந்த பர்சனை பற்றி உங்களுக்கு இருக்கிற ஃபீலிங்ஸை பொறுத்து தான் வந்து இங்கே எல்லாமே அமையும். ஸோ இங்கே எல்லாமே வந்து கர்மா படியும் நடக்குது. ஜஸ்ட் வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ணிட முடியாது. நம்ம கர்மா வந்து ரொம்ப பெரிய ரோல் பண்ணும், நம்மளை குழப்பிக்கிட்டே இருக்கும், அந்த விஷயத்துக்கு மேனிஃபெஸ்டே பண்ண விடாது. ஸோ உங்களுக்கான விஷயமா இருந்தது அப்படின்னா உங்களால் ஃபோக்கஸ்டாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். எப்பேற்பட்ட சேலஞ்ச் இருந்தாலும் உங்களால் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் அங்கே கர்மா வந்து பெரிய ரோல் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ண விடாது, நிறைய தடுக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சில மெத்தட் சொல்லுவாங்க என்னால் பண்ணவே முடியல, எனக்கு எனர்ஜியே இல்லை அப்படிம்பாங்க. கர்மா வந்து பண்ண விடாது. ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வில் பவரோடு இருக்கீங்க அப்படின்னா அந்த கர்மாவையும் ஜெயிக்க முடியும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிற எண்ணத்துக்கு சக்தி அதிகம். ஸோ அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ தெளிவான முடிவு எடுக்கணும் அப்படின்னா உங்கள் எண்ணங்களை நீங்கள் நோட் பண்ணணும். ஜஸ்ட்டு நம்ம கான்சியஸாக இருக்கிறது வேறங்க. கான்சியஸாக நம்ம விழிப்புணர்வோடு இருக்கிறது வந்து அதிகமாக நடக்காது. உங்களுடைய ஆழ்மன பதிவுகள் தான் நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து ரொம்ப நிறைய மெத்தட்ஸ் பண்ணேன், ரொம்ப பாசிட்டிவாக தான் பண்ணேன், ஆனால் எனக்கு நடக்கலை. ஏன்னா அது உங்களுடைய ஆழ்மனதில் பதியணும். ஆழ்மனதில் பதிஞ்சாதான் நடக்கும். கான்சியஸாக உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் ஆழ்மனதளவில் நீங்கள் ஹாப்பியாக இருக்கும்போது அங்கே டவுட்ஸும் இருக்காது, பயமும் இருக்காது. ஸோ உங்களுடைய ஆழ்மனதை வந்து நீங்கள் வந்து ரீப்ரோக்ராம் பண்ணுறக்கும் இந்த மெத்தட் யூஸ் ஆகும். ஒரு விஷயம் உங்களுக்கு நெகட்டிவாகவே தோணிகிட்டு இருக்குது, அதை பாசிட்டிவாக மாற்றுறக்கும் இந்த மெத்தட் யூஸ் ஆகும். முடிவே எடுக்க முடியலனாலும் உங்களால் முடிவு எடுக்க முடியும். ஏன்னா ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக என்ன தோணுதோ அதுதான் உங்களோட ரிசல்ட்டு. ஸோ அதிகமாக பாசிட்டிவாக தோணிடுச்சு, 15 நாள் நம்ம பண்ண போகிறோம், 1 நாள் 2 நாளில் நீங்கள் எடுக்க வேண்டாம், 15 நாள் டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோவே பார்ப்போம். கரெக்டாக? சும்மா ஜஸ்ட்டு தோன்றதுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மாட்டோம். ஸோ வாழ்க்கைன்னு நினைக்கிற விஷயத்துக்கு தான் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து முடிவெடுக்கணும்னு நினைப்போம். ஸோ உங்களோட மிகப்பெரிய விஷயமா இருக்குது, அது லைஃப் லாங் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி முடிவெடுங்க. ஏன்னா நம்ம வந்து வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கரெக்டாக முடிவு எடுத்துட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு கரெக்டாக கூட்டிகிட்டு போயிடும். இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு விஷயம் வேணும்னா நீங்கள் 15 நாள் வந்து பாருங்கள், எது அதிகமாக தோணுதோ, அதிகமாக அந்த விஷயத்தை பற்றி பாசிட்டிவாக தோணுச்சுன்னா அது உங்களுக்கானது. இல்லை அதிகமாக நெகட்டிவாக தோணுச்சு அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து உங்களுக்கானது என்ன அப்படிங்கிறத உங்கள் ஆழ்மனதுக்கிட்டே கொஸ்டின் கேட்கும்போது அதுவே உங்களை கூட்டிகிட்டு போகும். ஏன்னா உங்கள் ஆழ்மனம் கரெக்டாக தான் பதில் சொல்லும் எப்போவுமே. ஏன்னா அது கரெக்டான ஃபீலிங்ஸை தான் கொடுக்கும், நம்ம தான் குழப்பிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நோட்டு போட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தான் தெரியும். ஏன்னா ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் வருது, அதில் நம்ம எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கோம் எவ்வளோ நெகட்டிவாக இருக்கிறோம் ஜஸ்ட் எடுத்த நிமிஷம்லாம் நமக்கு தெரியாது. நம்மளோட ஃபீலிங்ஸை நோட் பண்ணி அந்த ஃபீலிங்ஸை வந்து கரெக்டாக நம்ம சேஞ்ச் பண்ணும்போது கரெக்டான வைப்ரேஷன்ஸ் வரும், அதுதான் நமக்கு தேவையானது கொண்டு வரும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையா இல்லையா, நடக்குமா நடக்காதாங்கிறது கூட இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு ஆன்சர்
கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து அதிகமாக மைண்டு பாசிட்டிவாக தோணிருச்சு அப்படின்னாலே அது கண்டிப்பாக நடக்கும் இல்லையா? ஸோ ஜென்யூனான ஆன்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆன்சரும் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் எங்கே சேஞ்ச் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா வேண்டான்னு முடிவு எடுக்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ ஒரு விஷயம் வேணும், அதையும் தாண்டி உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா இதே மாதிரி நோட் பண்ணிகிட்டே வரும்போது உங்களோட எண்ணங்கள் மாறும், ஃப்ரீக்வன்சி மாறும், ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். எல்லாருக்குமே நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ்.